வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து பியூ வுட் பாலிஷ் ஒர்க் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஊஞ்சலுக்கு. இது வந்து நாட்டு தேக்கு மரத்துக்கு வந்து பியூ வுட் பாலிஷ் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மரத்தை வந்து நம்ம நல்லா தேய்ச்சா மட்டும்தான் நல்லா ஒரு ஃபினிஷிங் இருக்கும். மரத்தை சரியாக தேய்க்கலைன்னா நம்ம வந்து சரியான ஃபினிஷிங்லாம் வராது. நம்ம வந்து இந்தமாதிரி பஃபி மிஷின் போட்டு மோடும் பலமாக இருக்குது அப்படின்னா, பொருசெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மிஷின் போட்டு தேய்ச்சிடணும். அதுக்கப்புறம் பிசுறுங்களாம் இருக்கும் மரத்தில். அந்த பிசுறுங்களாம் வந்து மூளை முடுக்கு போகாத இடத்துல வந்து இது மாதிரி நம்ம ரோல் எமரி போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். 100 ரோல் எமரி. ரொம்ப ஹார்டான பேப்பர் போட்டாக்க ரொம்ப கீரில் வரும். அது மாதிரிலாம் போடக்கூடாது. நைஸ் பேப்பர் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சிருங்க. பிசுறுலாம் இல்லாத மோடும் பலமாக எதுவும் இல்லாமல் நல்லா மட்டமாக தேய்ச்சிருங்க. தேய்ச்சி தூசுலாம் தட்டிட்டு ஃபஸ்ட்டு கோட் வந்து பியூ சீலர் அப்ளை பண்ணுறோம். ஏற்கனவே வந்து பியூ சீலர் மிக்ஸ் பண்ணுறதுலாம் வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து இது மாதிரி பியூ சீலர் வந்து 2 டைம் அப்ளை பண்ணணும். 2 டைம்னால் தொடர்ச்சியாக வந்து 2 முறை அப்ளை பண்ணணும். இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக மறுபடியும் இன்னொரு முறை அப்ளை பண்ணணும். நார்மலாக பிரிஸ்டில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 2 முறை அப்ளை பண்ணாவே போதும், நல்லாயிருக்கும். இது ரஃப் கோட்டிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் வந்து ஃபைனல்லாம் வந்து பிரிஸ்டில் அப்ளை பண்ணலான்னு கேட்டிருப்பீங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான ஃபினிஷிங் வராது. நம்ம ப்ரஷ் வச்சு பார்த்திங்கன்னா அது வர தெரியும். அது மாதிரி ஃபுல்லாக 2 முறை அப்ளை பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக வர மாதிரி தெரியும். இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். அடித்து ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சால் மட்டும்தான் தேய்க்க முடியும். நீங்கள் தேய்ச்சி அதாவது அடித்த உடனே தேய்க்க முடியாது. அப்படி அடித்த உடனே தேய்க்கிறீங்க அப்படின்னா கீழாக விழும், பிசான்னு இருக்கும், தேயாது, நல்லா இருக்காது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட் வந்து பிரிஸ்டில் அப்ளை பண்ணுறோம். இதனால் ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சின்னா அப்புறமா வந்து சீலர் பட்டி பார்க்கணும். சீலர் பட்டி பார்த்துட்டு அதையும் நல்லா தேய்க்கணும். அந்த நம்ம ஃபஸ்ட்டு கோட் தேய்ச்சி பார்த்திங்களா, அதுவே ரஃப்பாக வந்துட்டு இருக்கும். இது மாதிரி ஜாயிண்ட்டு ஓட்ட வச்செல்லாம் வந்து சாக் போட்டு பட்டி பார்க்கலாம். பெரிய பெரிய பட்டிலாம் இருந்தால் ஃபஸ்ட்லேயே வந்து மெட்டல் பேஸ்ட் பார்த்துடணும். அதெல்லாம் பட்டிலாம் பார்த்து இதையும் நல்லா தேய்க்கணும். எந்த அளவுக்கு தேய்க்கிறோன்னா அந்த போட்ட சீலரே வந்து ஸ்மூத்தாக வரும். தேய்க்கிறப்போ மொழன்னு இருக்கும். அது மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம மிஷினில் தான் அப்ளை பண்ணணும். செகண்ட் கோட்டு பிரிஸ்டில் அப்ளை பண்ணக்கூடாது. பிரிஸ்டில் அப்ளை பண்ணாக்கா ஷைனிங் வராது, மெட்டீரியலும் அதிகமாக ஏறாது, போல்டாகவும் இருக்காது பார்க்கறதுக்கு. பாருங்கள், நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணுறப்போ மெட்டீரியல் வந்து கம்மியாக வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப வந்து மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணாக்கா ஒழுவிடும். அதனால் இது மாதிரி நெக் வச்சு அடிக்கிறதுலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு மெட்டீரியல் வந்து கம்மியாக வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக வச்சு அடிச்சிங்கன்னா சரியாக ஒழுவும். அது மாதிரிலாம் வராமல் பார்த்துக்குங்க. அதுமாதிரி மெட்டீரியல் வந்து மூலைலாம் ரொம்ப தேங்கி நிற்கிற மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. தேங்கி நிற்கிற மாதிரி அப்ளை பண்ணாங்க வேகுற மாதிரி வந்துடும். ஃபுல்லாக ஒரு கோட்டு செகண்ட் கோட் சீலர் அப்ளை பண்ண பிறகு ஒரு முறை அப்ளை பண்ண பிறகு மெட்டல் பேஸ்ட் பார்த்ததெல்லாம் இருக்கும். அந்த மெட்டல் பேஸ்ட்லாம் வந்து மரம் கலருக்கு வந்து டச்சப் பண்ணணும். சீலர்லேயே டச்சப் பண்ணுறது நல்லது. பாலிஷ் பண்ணுறப்போ டச்சப் பண்ணிங்கன்னா நம்ம என்ன தான் டச்சப் பண்ணாலும் அது தனியாக தெரியும். இது மாதிரி டச்சப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி டச்சப் பண்ணி மேலே சீலர் அப்ளை பண்ணிட்டாக்க பாலிஷ் அடிக்கிறப்போ உங்களுக்கு தனித்தனியாக ரொம்பவும் தெரியாது, ஓரளவுக்கு மறைஞ்சிரும். செகண்ட் கோட் சீலர் அப்ளை பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து தேய்க்கணும். அப்படி தேய்ச்சா மட்டும்தான் நல்லா அந்த பிசுறுலாம் கொஞ்சம் நெஞ்சிருக்கிற பிசுறுலாம் வந்துடும். பாருங்கள், தேய்க்கிறப்போ நல்லா பவுட்ரு மாதிரி வருது பாருங்கள். அதே காயாமல் தேய்ச்சின்னா அது மாதிரிலாம் தேய்க்க முடியாது, நல்லா இருக்காது. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிச்சின்னா தான் நம்ம வந்து அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி மறுபடியும் ஃபுல்லாக வந்து நைஸாக தேய்க்கணும். பிசுறுலாம் இருக்கக்கூடாது, மோடும் போல் இருக்கக்கூடாது. எதனா மெட்டீரியல் ஒழுகி வந்தால் கூட அதை நல்லா நைஸாக சீவி தேய்ச்சி நம்ம வந்து ஸ்மூத்தாக தேய்க்கணும். இது வந்து 220 வாட்டர் மேலே தேய்க்கணும். தேய்ச்சி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தூசுலாம் தட்டிட்டு ஃபஸ்ட்டு டீ குட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணணும். ஏற்கனவே வந்து வுட் ஸ்டைனர்லாம் மிக்சிங் வீடியோலாம் இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணால் வரும். இது ஃபுல்லாக ஒரு கோட்டு ஃபுல்லாக டீ குட் லைட்டாக அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அதெல்லாம் 2வது வால்நட் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த வால்நட்டையும் எங்கெங்கே வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணாக்கா அந்த வெள்ளை கலர் இதெல்லாம் ஓரளவுக்கு மரம் நேச்சுரலுக்கு வந்துடும். அந்த வெள்ளைலாம் தெரியாமல் எல்லாம் ஒரே மாதிரி மரமாட்டம் இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக கலர்லாம் ஒரே மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பியூ வுட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். பியூ வுட் பாலிஷ் வந்து மிக்ஸ் பண்ணுறது ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பியூ வுட் பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றின வீடியோ இருக்கும்.
மிக்ஸ் பண்ணி இது மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து ப்ரிஸ்ஸில் அப்ளை பண்ணலாமா கேட்டிருந்தீங்க. அப்ளை பண்ணாக்க ஷைனிங்லாம் வராது. இந்த அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். அந்த ஷைனிங் வந்து ப்ரிஸ்ஸில் அப்ளை பண்ணால் வராது. நம்ம வந்து பியூ சீலர் வந்து சைன் கோட்டை எப்படி அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி மிதமான ஒரு மெட்டீரியல் வச்சு நம்ம அப்ளை பண்ணாக்கா மெட்டீரியல்லாம் ஒரு சரியாக ஒழுவாமல் நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். நம்ம வந்து கடைசியாக எக்ஸ்டீரியர் வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். டாப் கோட்டிங்கு ஃபஸ்ட்டு கோட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் கோட் வந்து பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி செகண்ட் கோட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வுட் ஸ்டைனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோ இருக்கும். பட்டி மிக்சிங் பண்ணுறது, அதாவது சாக் போட் பட்டி மிக்ஸ் பண்ணுறது, பியூ சீலர் மிக்ஸ் பண்ணுறது, வுட் பாலிஷ் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது பற்றின வீடியோலாம் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே வீடியோ வரும். மேலே பியூ பாலிஷ் அப்ளை பண்ண பிறகு பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி மரமாட்டம் இருக்குது. இது வந்து பியூ வுட் பாலிஷ் ஃபுல் ஒர்க். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.